Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக உள்ள குறுவை நெற்பயிர்கள் புகையான் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கருக்கு மேல் பயிரிடப்பட்ட குறுவை சாகுபடி நெற்பயிர்கள் தற்போது பெய்த கனமழையால் நீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனைத் தொடர்ந்து கோட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை புகையான் நோய் தாக்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இதுகுறித்து தெரிவித்த விவசாயிகள், புகையான் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்யவில்லை என்றும், பயிர் காப்பீடு என்கிற பெயரில் தனியார் நிறுவனம் முறைகேடு செய்கிறது என்றும் குற்றம் சாட்டினர். இந்த ஆண்டு குறுவை பருவத்தில் தெற்கில் டெல்டாவை புகையான் தாக்குதல் கடுமையாக இருக்குது. இது வரைக்கும் ஒரு அதிகாரி கூட இந்த இடத்துல பார்க்கல. அதையும் இல்லாமல் நாங்கள் காப்பீடும் கட்டி வச்சுருக்கோம். காப்பீடும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு ஏதோ கட்டி வச்சுருக்கோம். கசிமா என்ற கம்பெனி இங்கே உள்ளுக்குள்ளே வந்திருக்கான். உள்ளுக்குள்ளே டெல்டா பகுதியில் இந்த நடப்பு கோடை பருவத்தில் கடுமையான பாதிச்சதெல்லாம் விவசாயிகிட்ட ஒரு ஈல்டும் அந்த ஈல்டை எடுத்துக்கொண்டு போய் அங்கே பேப்பர் ஒர்க்கில் திருத்தி அதிகப்படுத்தி எந்த விவசாயிக்கும் கிடைக்காத அளவுக்கு அவங்க பண்ணிடுறாங்க. இந்த கம்பெனி கசிமா கம்பெனி ஆந்திராவிலேருந்து வந்த கம்பெனி அரசியல் பின்புலத்தோடு தான் இங்கே வந்திருக்கு. அந்த அரசியல் பின்புலத்தில் யார் இருக்காங்க அதை சிபிஐ விசாரணை வச்சு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்காத வரைக்கும் தயவு செய்து இந்த சம்பா பருவத்துக்கு இவங்க காப்பீடு செய்ய நாங்கள் விவசாயிகள் யாரும் முன் வர மாட்டோம். அதனால் இந்த கம்பெனியை வெளியே கடத்திட்டு அரசே எடுத்து இந்த காப்பீடை நடத்தினாதான் நாங்கள் விவசாயிகள் ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். உள்ளது உள்ளபடியே எங்களுக்கு கிடைக்கும்.